ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்கூல் பசங்களா இல்லை ஏதாவது ஜெயிலிருந்து வந்தாங்களா அப்படின்னு தெரில. அவ்வளோ அக்யூசேஷன் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அது தாண்டி தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கடுப்பேற்றுறாங்க, காண்டாக்குறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறதுனே தெரில. நேற்று நைட்டெல்லாம் அப்படியே பயங்கரமாக தலையை பிச்சுக்கிட்டு வந்து படுத்துட்டு இருந்தாங்க, சீக்கிரட் டாஸ்க்குன்னே தெரியாமல். இன்றைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத ஒரு ஆணியை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் லவ் குறியெல்லாம் போட்டு விஷால், அதுக்கப்புறம் தர்ஷிகா அப்படின்லாம் பேரெல்லாம் எழுதி ஒரு மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ப்ரோமோ 1 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்கள்லாம் போயிட்டு பயங்கரமாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வர்ஷினி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயங்கரமாக பிடிச்சி எல்லோரும் தாச்சு பூச்சின்னு கத்தி திட்டி விட்டுறாங்க. நீங்கள் எல்லாம் பசங்களா இல்லை வேறு ஏதாவது அடா அப்படின்லாம் கேட்டு விட்டதுனால எல்லாம் போராட்டத்தில் இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாமல் போராடிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் மஞ்சரி அவர்கள் வந்து, டேய் யார் அதை எழுதுனது மரியாதையாக சொல்லுங்கள், இந்த மாதிரி போராட்டத்தில் இறங்கிட்டால் நாங்கள் என்ன விட்டுருவோம்னு நினச்சியா, சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பசங்க மறுபடியும் வந்து அப்படிலாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட்டத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. மஞ்சரியால் என்ன பண்ணுறதுனே தெரியல. நேற்றுக்கு வேறு அந்த டாஸ்க்கெலாம் இருந்துச்சு, சீக்ரெட் டாஸ்க். அந்த நேரத்தில் வந்து பயங்கரமாக அழுதுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணதை தாண்டி பயங்கரமாக உடஞ்சி அழுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா சாமிகளை ஆளை ஒழுங்குனா அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கும் வந்து புது பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டே இருக்காங்க. சரிடா, சரி விடு, நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி முட்டி போட்டு போராட்டம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நானும் வந்து முட்டி போட்டு போராட்டம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்டாண்ட் வந்து எடுத்தாங்க மஞ்சரி அவர்கள். கண்டிப்பாக அது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இவனுங்களை இப்படி தான் வந்து வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி எடுத்த முடிவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் வந்து கொடுத்து அவனும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் இதை பற்றி அட்ரஸ் பண்ண தான் போகிறாரு. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாப்பு, தமிழ் டீச்சரு, அவங்களே வந்து முட்டி போட்டு போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சொன்னால் மட்டும்தான் நான் வந்து எந்திரிச்சு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பசங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா, ஐயோ என்னோட ஸ்டாப்பே வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டுட்டாங்களே, நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவங்க வந்து, டேய் யாரா எழுதுனீங்க, சொல்லிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது யார் வந்து அந்த கொள்ளநரி, யார் வந்து அந்த இதை எழுதுனாங்க, லவ் சிம்பிள்லாம் போட்டு கண்ணாடியில் எழுதுனாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வரப்போகுது. அது தெரிஞ்ச வந்தாலும் அது பனிஷ்மெண்ட்டே கொடுக்க மாட்டோம்டா சொல்கிறா யார் அப்படின்னு வேறு வந்து சொல்லிட்டாங்க மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அதனால் யார் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ மேபி இன்றைக்கி வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வர்ஷினி வந்து பொழந்து கட்டிட்டு இருக்காங்களாம், அறிவே இல்லையா, பொழந்து எடுத்துருவோம் அப்படின்றாங்க. பசங்களெலாம் போயிட்டு டே முட்டி போடுங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் வேறு வழியே இல்லை. ஸோ இவங்ககிட்ட லிபரலாக இருந்து அன்பால் எல்லாத்தையும் திருத்திடலாம், செஞ்சிடலாம் அப்படின்ற போது எதுவுமே நடக்காத போது இவங்ககிட்ட வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடித்து ஆடணும். யார், மேனேஜ்மெண்ட்டு. வேறு வழியே கிடையாது, அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸ்டாஃபுங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க, இவங்கள சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.